Hi, January 31, 2026, the Hindu newspaper discussion. Okay. So text and context என்ன இருக்கு அப்படின்னா has health spending by the center increased அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆர்பிஐ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அதுபடி பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கம்மியாகிட்டு இருக்கு ஹெல்த் ஸ்பெண்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பூட்டான் வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட 2.5% வந்து அதிகமாக வந்து ஹெல்த்தில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பர் கேபிட்டாவுக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து 3 டைம்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதர் பிரிக்ஸ் நேஷன் வந்து 14 to 15%, 15 டைம்ஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவோட ஸ்பெண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 1.15% ஆஃப் ஜிடிபி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா 2% மேலே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ஜ் எடுத்திருந்தோம். ஆனால் அது வந்து ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட்டோட ஸ்பெண்டிங் தான் அதிகமாக இருக்குது, சென்டரோட ஸ்பெண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது ஸ்டேட்டோட ஃபிஸ்கல் பர்டன் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 கோவிட் டைமில் ஹெல்த் ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக இருந்துச்சு ஹெல்த் செக்டாரில். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் வந்து அதிகமாக போட்டாங்க. ஸோ செஸ் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் என்ன ஆனிச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு ஹெல்த் செக்டாரில். ஓகேவா. ஏன்னா செஸ் அப்படின்றது இஸ் அ நான் டிவிசிபிள் டேக்ஸில் வரும். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹெல்த் செஸ்னே தனியாக போட்டு கோவிட் டைமில் அதை ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்த் செக்டார் ஸ்பெண்டிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஹெல்த் செக்டாரில் வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி டேட்டா தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ அதில் எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்கும் அப்படின்னா நேஷ்னல் ஹெல்த் மிஷன் 2005 வந்தது. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஸ்வஸ்தய சுரக்ஷா யோஜனா அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ஓகே, நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸு. ஸோ இதெல்லாம் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஸ்பெண்டிங்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மென்சுரல் ஹெல்த் இன் ஸ்கூல்ஸ் இஸ் இன்டெக்ரல் டு தி ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். சரியா. ஸ்கூல்ஸில் என்னத்தை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா மென்சுரல் ஹைஜீனை வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே. ஸோ அதுபடி லேக் ஆஃப் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் அண்டர்மைன் த டிக்னிட்டி ப்ரைவசி அண்ட் பாடிலி அட்டானமி ஆஃப் தி கேர்ள் சைல்டு அப்படின்றது. அப்போ டிக்னிட்டி ப்ரைவசி பாடிலி அட்டானமி நம்ம எதில் என்ஷோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்டிகல் 21 கீழே ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே என்ஷோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா மென்சுரல் ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுறதும் வரும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி த ரைட் டு லைஃப் அண்டர் ஆர்டிகல் 21 இன்க்ளூட்ஸ் தி ரைட் டு மென்சுரல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது denial ஆஃப் menstrual hygiene measures denies தி கேர்ள் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இன் த ஸ்கூல்ஸ் அப்படின்றது. ஓகேவா. ஸோ ஸ்கூலில் மென்சுரல் ஹைஜீனை பற்றி சொல்லலை, அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், அவங்க லீவ் போகிறது, அவங்களோட அட்டெண்டன்ஸ் இது எல்லாமே இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தோம் இல்லையா. ஆர்டிகல் 21A என்ன சொல்கிறோம், கம்பல்சரி எஜுகேஷன் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா மென்சுரல் ஹைஜீனை எம்பசைஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது வே ஃபார்வர்டு இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு, டிக்னிட்டியை ப்ரொமோட் பண்ணுறது என்ன வந்திருக்கு, ஓகே, அந்த மாதிரி இதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் டீல் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் 2026 இட்செல்ஃப் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ யூரோப்பியன் யூனியன் இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நம்ம நிறைய வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அதில் என்னென்னலாம் பேசியிருந்தோம், 99% ஆஃப் இந்தியன் குட்ஸ்க்கு வந்து இம்போர்ட் ஃப்ரீயாக போகுது. அதே மாதிரி யூரோப்பில் வந்து 97% ஆஃப் குட்ஸ்க்கு வந்து இம்போர்ட் ஃப்ரீயாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் செக்டர்ஸ், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இதில் வந்து 2019 வெளியே வந்திருக்கும். ஏன் அப்படின்னா ட்ரேட் வந்து ரொம்ப டெபிசிட்டாக போயிருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ அதனால் இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பை பற்றி லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் எதுவும் நியூஸ் இல்லாமல் ஸோ 5th பேஜில் ஸ்மித்சோனியன்ஸ் மியூசியம் இன் யூஎஸ் டு ரிட்டர்ன் தி 3 ஸ்கல்ப்சர்ஸ் டு த இந்தியா அப்படின்றது. ஓகே. அதாவது சோழாயராவை சேர்ந்த 3 ஸ்கல்ப்சர்ஸை இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நடராஜா அண்ட் தி சோமஸ்கந்தா அண்ட் செயின்ட் சுரந்தர் வித் பறவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ நடராஜா ஸ்கல்ப்சர் அப்படின்றது சோழாயராவை சேர்ந்தது, 10th செஞ்சுரியை சேர்ந்தது. அதே மாதிரி சோமஸ்கந்தா ஃப்ரம் தி 12th செஞ்சுரி, செயின்ட் சுரந்தர் பறவை அப்படின்றது 12th செஞ்சுரி தான். இது ரெண்டும் விஜயநகர எம்பையர், விஜயநகர பீரியடை சேர்ந்தது. ஸோ இந்த ஸ்கல்ப்சரை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. எந்த டைனாஸ்டி, எந்த எம்பையரை சேர்ந்தது, எந்த எராவை சேர்ந்தது மட்டும். ஓகேவா. மற்றபடி இதில் எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஆன்டிகுட்டிஸை
ரீக்ளைம் பண்ணும்போது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன்டிகுட்டிஸை ரீக்ளைம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஓகே, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்மளோட ஆன்டிகுட்டியை ரீக்ளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எப்படி ரீக்ளைம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 7th பேஜ், ஆந்திர பிரதேஷ் ரிஜெக்ட்ஸ் ப்ரொபோசல் டு ஷேர் கிருஷ்ணா வாட்டர் 50-50 பேசிஸ் அப்படின்றது. அதாவது கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல். அதே மாதிரி கிருஷ்ணா ரிவர் அப்படின்றது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு. ஸோ ரீசெண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% 50% ரெண்டு பேரும் 50-50 ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆந்திர பிரதேஷ் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் கொடுக்கறது பைண்டிங்கா நான் பைண்டிங்கா, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி எந்தெந்த ட்ரிபியூனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் வந்து எந்த வருஷம் கிரியேட் பண்ணாங்க, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வரும் அந்த ரிவர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டேக்ஸ் க்ரூஷியல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அடல்ட் இம்யூனைசேஷன் அலாட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது. ஏன் இப்போ அடல்ட் இம்யூனைசேஷனை ரொம்ப பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கேரளாவில் இப்போதைக்கு கேரளாவில் 18.7% என்ன இருக்காங்க அப்படின்னா எல்டர்லி பாப்புலேஷன் இருக்காங்க. 2036 இது 23% என்ன ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது எல்டர்லி பாப்புலேஷன் ஏஜிங் சொசைட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி, அதனால தான் இதை பார்க்குறோம். ஸோ இதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. கேரளாவில் வந்து ஏஜிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஜாப் வெல் டன்மா. ஸோ இது என்னென்னா எக்கனாமிக் அண்ட் கவர்னன்ஸ் பிளே. அதாவது ரீசெண்டாக எக்கனாமிக் சர்வே வந்துச்சா, ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் எக்கனாமிக்ஸ் எல்லாமே அண்டர் த ஃப்ளக்ஸில் இருக்கும்போது இந்தியாவோட எக்கனாமி ஸ்டேபிளாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஈவன் கோவிட்-19 இருக்கட்டும், இல்லை ட்ரம்ப்போட பாலிசிஸாக இருக்கட்டும், சரி எதுவாக இருந்தாலும் குளோபல் எக்கனாமிக்ஸ் எல்லாம் இம்பேக்ட் ஆகும்போது இந்தியாவோட எக்கனாமி ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா என்டர்ப்ரூனரியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணது. அதாவது ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணது தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் சர்வே அப்படின்றது இந்தியாவோட பாசிட்டிவ்ஸை மட்டும் சொல்லாமல் நெகட்டிவுமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பேசியிருக்காங்க. ஸ்டேட் என்ன தான் கேபிட்டல் ஸ்பெண்டிங் என்ன பண்ணாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணாலும் சில விஷயங்கள் ஸ்டேட்டோட ஃபிஸ்கல் பாப்புலிசம் அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிஸ்கல் பாப்புலிசம் அப்படின்றது அன்வான்ட் செலவு, தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, பாப்புலர் ஸ்கீம் ஃப்ரீ பீஸ் கொடுக்குறது, ஸோ இதெல்லாம் ஃபிஸ்கல் பாப்புலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் எத்தனால் ப்ரொடக்ஷன் வெர்சஸ் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, ஸோ சுகர் கேனு, கானு, சரியா, அக்ரிகல்ச்சரல் ஃபுட் கிரெயின்ஸு இது எல்லாத்தையும் நம்ம எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்கம் அதிகமாக கிடைக்கும் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புனா. அப்போ எது இம்பாக்ட் ஆகும், ஃபுட் செக்டார் வந்து இம்பாக்ட் ஆகும், ஃபுட் செக்டாருக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது. அடுத்தது ரியல் காஸ்ட் ஆஃப் ஆன்கோயிங் ஷிஃப்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்றது. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுனா இனிஷியலாக ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்மியாகிறது, ஸோ இம்பேக்ட் க்ரியேட் ஆகிறது, அதை மேனேஜ் பண்ணுறது, இப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எக்கனாமிக் சர்வே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அடிக்ஷன் க்ரியேட் ஆகும், எவ்வளோ அடிக்ஷன் க்ரியேட் ஆகுது, ஸ்க்ரீனிங் டைமு, இது எல்லாத்தையும் பற்றியுமே எதில் பேசியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வேல பேசியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கனாமிக் சர்வே மட்டும் யாராவது ஒரு கம்பைலேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் 1 year தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பைலேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டே த கோர்ஸ் அப்படின்றது. ஈக்விட்டி ரூல்ஸ் மே நீட் மாடிஃபிகேஷன் பட் தே ஆர் எசென்சியல் அப்படின்றது. ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா ரீசெண்டாக ஈக்விட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துச்சு. எதுக்காக அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதில் என்ன சொன்னிச்சு அப்படின்னா அதில் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் ப்ரையாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி கமிட்டிஸ், ஈக்விட்டி ஹெல்ப்லைன்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் அண்ட் டைம் பவுண்ட் கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன் த்ரூ தி மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்கொயரி கமிட்டிஸ் இது எல்லாமே அந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இது எல்லாமே ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதனால ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிஸை மட்டும்தான் இது கவர் பண்ணுது, ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ண மாட்டேங்குது அப்படின்றப்போ மோட்டிவேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் கூட இதில் வரலாம். ஓகே, வேணும்னே கூட சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது.
அப்போ இதில் லூப் ஹோல்ஸ் இருக்குது, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ யூஜிசியில் இப்படி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எஜுகேஷன் சிஸ்டமில் ஈக்குவாலிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஜிசி ஒன்று கொண்டு வந்திருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கிரீன் ஸ்டீல் கேன் ஷேப் இந்தியாஸ் கிளைமேட் கோல்ஸ் ட்ராஜெக்டரி அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கிரீன் ஸ்டீல் அப்படின்னா என்னென்னு டெஃபினேஷன் பார்த்துக்கோமா. கிரீன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் கிரீன் ஸ்டீல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போது இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா 12% ஆஃப் கண்ட்ரிஸ் கார்பன் எமிஷன் எதுலேருந்து வருது அப்படின்னா ஸ்டீல் செக்டார்லேருந்து வந்து. அப்போது ஸ்டீல் செக்டாரை அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கிரீன் ஸ்டீலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கிராப் பேஸ்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்கிராப் பேஸ்டு ஸ்டீல்னா வேஸ்டான ஸ்டீல்ஸை திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இந்தியாவும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தோன்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவோட ஸ்டீல் செக்டர் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால இந்தியாவுமே இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல் ஹேஸ் பைலட்டட் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பிளாஸ்ட் ஃபர்னசஸ். ஓகே, ஹைட்ரஜன் பர்னசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்தியா என்னென்ன பாலிசி மெஷர்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா கிரீனிங் ஸ்டீல் ரோட் மேப், அடுத்து நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரீன் ஸ்டீலை கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது எக்கனாமியை க்ரீனரியாக மாற்றுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து இந்தியா வந்து எடுத்திருக்கு அப்படின்றது. ஆனால் இதில் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கும்போது ஹை ரெனியூவபிள் எனர்ஜி காஸ்ட்டு, ஓகே, இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு, அதே மாதிரி இன்சஃபிஷியன்ட் ரெனியூவபிள் எனர்ஜி டெடிகேட்டட் டு இண்டஸ்ட்ரீஸ்க்கான ரெனியூவபிள் எனர்ஜியை நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்றது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோன்னா லிமிடெட் அவைலபிலிட்டி அண்ட் இன்ஃபார்மல் நேச்சுரல் சோர்சஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு சின்ன என்னென்னா இம்பேக்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். அப்போது இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா டிசைசிவ் கார்பரேட் ஆக்ஷன், ரொபஸ்ட் மார்க்கெட் அலைன்டு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் எனர்ஜி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரீசைக்கிள் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரீகலெக்ஷன் சென்டர்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அப்போ சப்ளை செயின் என்ன பண்ணும் அப்படின்னா என்ஷூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த 27th அமெண்ட்மெண்ட் பாகிஸ்தான் டெமோக்ராட்டிக் டைலமா அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி இந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஓகே, இதில் சுப்ரீம் கோர்ட்டோட பவரை ஸ்நாச் பண்ணி ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. அப்போது எப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ப்ராக்ரெஸ்ஸாக போகும் அப்படின்னா எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணும்போது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றப்போ கான்ஸ்டியூஷன் என்ன ஆகும் அப்படின்னா இம்பேக்ட் ஆகும், டெமோக்ரஸியே இம்பேக்ட் ஆகும். அது பாகிஸ்தானில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவுக்கு இது ஏன் மேட்டர், இந்தியாவுக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நெய்பர்ஸும் சண்டை போட்டுட்ருக்காங்க. பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா, எல்லா கண்ட்ரிலையும் பிரச்சனை இருக்குது, இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படி தானே. ஸோ நேபாளாக இருக்கட்டும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான், சைனாவில் பார்டர் இஷ்யூ இப்படி இருக்கும்போது நமக்கு நெய்பராக இருக்கிறதுனால அங்கே நடக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். So next 10th page, norms modified for IPS officer taking IG post at the center அப்படின்றது. ஸோ ஐஜி போஸ்ட் செலக்ட் பண்ணுறதுக்கான நாம்ஸை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ரொசீஜரலாக இருக்கிற விஷயம் எதில் இருக்காது அப்படின்னா ஸ்டாட்டிக்கில் இருக்காது. அப்போ நம்ம அது எதில் தான் கவர் பண்ணி ஆகணும், கரண்ட் அஃபேர்ஸில், நியூஸ் பேப்பரில் வரும்போது, இல்லை ஏதாவது கம்பைலேஷனில் வரும்போது தான் அந்த ப்ரொசீஜரல் திங்ஸை நம்மளால் இது பண்ண முடியும். ஓகே, அப்போ ஐஜி போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் 2 years ஆஃப் சென்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் அட் எஸ்பி ஆர் டிஐஜி ஈக்குவலண்ட் லெவல். ஓகே, அந்த லெவலில் இருக்கிறவங்கள ஐஜி போஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஐஜி போஸ்ட்டுக்கு யாரை சூஸ் பண்ணுறோமோ இல்லை சென்ட்ரல் டெபுடேஷனில் யார் வராங்களோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டேட்டோட கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த 2 ப்ரொசீஜரை மட்டும் பார்த்துக்கோங்க. இது யார் பண்ணுறா அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ 2 years சென்ட்ரல் டெபுடேஷன், ஐபிஎஸ் ஆஃபீஸரை 2 years என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் டெபுடேஷன்ஸ்க்கு எடுப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் தான் இதில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாடிஃபை பண்ணது தான் இந்த விஷயம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. மற்றபடி ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி என்ன படிப்போம் அப்படின்னா ஸ்டாட்டிக்லேயே படிச்சிருவோம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டெம் செல் தெரப்பி கேனாட் பி ஆஃபர்ட் அஸ் அ கிளினிக்கல் சர்வீஸ் ஃபார் ஆட்டிசம், சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அப்போது இதில் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும். ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ஜெனரேட்டிவ் செல்ஸ், ஓகே, நம்மளோட எக்ஸ் குரோமோசோம், ஃபார் எக்ஸாம்பிள் மென்னில் சொல்லணும் அப்படின்னா XY குரோமோசோம்ஸை தவிர மீது இருக்கிற எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ், அதாவது பாடி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகாத செல்ஸ் எல்லாமே என்னென்னா ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த செல்ஸை யூஸ் பண்ணி ஆட்டிசம் வந்து இது பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதுக்கு என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஸ்டெம் செல் தெரப்பினா என்னன்னு பார்த்துக்கோங்க, ப்ளஸ் ஆட்டிசம் அப்படின்னா அதாவது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அது 2 மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு ஹை டேப் கவரேஜ் அண்டர் ஜல் ஜீவன் ஸ்கீம் பட் லோவர் யூசேஜ் ரிலையபிலிட்டி அப்படின்றது.
ஸோ ஜல் ஜீவன் ஸ்கீம்னா என்னன்னு தெரியும்ல, ஓகேவா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கொண்டு வந்தது வீட்டுக்கு டேப் வாட்டர், ஓகேவா, டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறது தான், ஓகேவா. ஸோ அதில் 98% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம், ஓகேவா, டேப் வாட்டர் கனெக்ஷன். அதாவது ஆனால் அது ஃபங்க்ஷனலாக ரிலையபிளாக இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் இதில் பேசியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அது இதை மட்டும் படிச்சுக்கோங்க, எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்துக்கோங்க. இதில் என்ன, ப்ரொவைட் 55 லிட்டர்ஸ் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர் பர் பர்சன் எவ்ரிடே, ஒரு நாளைக்கு 55 லிட்டர் வாட்டர் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ ஜல் ஜீவன் மிஷன்னா என்ன, எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், எவ்வளோ கவரேஜ் போயிருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ எவ்வளோ வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இதை ஆப்ரேட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா ரூரலில் இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட வேலை அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13th பேஜ்மா, FPI அவுட்ஃப்ளோஸ் அட் 5 month ஹை அப்படின்றது. ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக அவுட்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கணும். பிகாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா ருப்பி டிப்ரிசியேஷன் தான் பெரிய ரீசனு, ஓகேவா. இப்போ ருப்பி டிப்ரிசியேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபாரின் அவுட்ஃப்ளோஸ் வந்து நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. FPIக்கும் FDIக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ், சைனா கோஸ்ட் கார்ட் பேட்ரோல்டு ஐலாண்ட் ஹெல்ட் பை தி ஜப்பான் ஆல்மோஸ்ட் டெய்லி லாஸ்ட் இயர் அப்படின்றது. ஸோ சென்காக்கு அண்ட் தியாயு ஐலாண்ட் இது ரெண்டும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சென்காக்கு ஐலாண்ட் வந்து ஜப்பானில் இருக்குது, தியாயு ஐலாண்ட் வந்து சைனாவில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஐலாண்ட்லேயும் ஜப்பானுக்கும் சைனாக்கும் இஷ்யூ போயிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இது வந்து ஈஸ்ட் சைனா சீல இருக்குது, ஓகே. ஆல்ரெடி நம்ம சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஓகே. ஸ்பிராட்ல ஐலாண்ட், பராசல் ஐலாண்டு, சரியா, அங்கே இருக்கக்கூடிய ரீஜனுக்கு வந்து சண்டை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. ஸோ இதில் வேறு எந்த நியூஸும் தேவையில்லை. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயும் எது பெருசாக இல்லைம்மா. ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும், அட்டன் பண்ணுங்கள், ஆக்டிவ் ரீகாலிங்க்கு ஹெல்ப் ஆகும், ஓகே. தேங்க்யூ.